பரிதபிப்புக்கு பதிலாக நன்மை வரும். பரிதபிப்புக்கு பதிலாக நன்மை வரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஐயோ ஐயோ, இங்க நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை ரொம்ப அதிர்ச்சிக்குரிய வார்த்தை, அதிர்ச்சிக்குரிய வார்த்தை. ஸ்தோத்திரம். குழந்தையே இல்லாது இருந்தாருங்க இவரு. ஆண்டவர் அவரை அழைத்து, நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், உன் சந்ததிகள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாங்க சொல்லி அவரை அவ்வளவு உசுப்பேத்தி நல்ல விசுவாசத்தில் அவரை பலப்படுத்தி தைரியப்படுத்தி குழந்தையும் கொடுத்தாச்சு. இப்ப பிள்ளையும் வளர்ந்து பெரியவனானான். தகப்பனாரோடு போய் தன்னை எரிப்பதற்கு தேவையான விறகுகளை தானே சுமந்து கொண்டு போகிற அளவுக்கு அவன் வளர்ந்து விட்டான். சில வேத பண்டிதர்கள் அவன் ஈசாக்குக்கு ஏறக்குறைய 16 வயதிற்கு மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அட்லீஸ்ட் above or around 16. அவன் 16க்கு அருகிலோ அல்லது 16க்கு மேலாகவோ ஈசாக்குக்கு வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இந்த ஈசாக்கை குறித்து ஆண்டவர் சொல்றார். 16 வயசு வரைக்கும் நம்ம நம்புவோம், பார்ப்போம், விசுவாசிப்போம். 16 வயசு வரைக்கும் ஒத்தைக்கு ஒரு ஆம்பளை பையனை கொடுத்து அந்த பையனை வளர்க்க வச்சு, அந்த பையனா தங்கமான பையன். ஸ்தோத்திரம். ஏன்னா 3 வார்த்தை ஆண்டவர் சொல்றார். ஒன்னு அவன் உன் புத்திரன், 2வது உன் ஏக சுதன், 3வது உன் நேசகுமாரன். ஸ்தோத்திரம். 1 அவன் உன் புத்திரன், 2வது உனக்கு உன்னுடைய ஒத்தைக்கோர் மகன், 3வது அது ரொம்ப நேசமான பிள்ளை, நல்ல பிள்ளை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் பலியிடவே சொல்றாரு. அவன் ஏதாவது ஒரு அடங்காத பிள்ளைய பலியிட சொன்னா நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆண்டவரை எப்போ போட்டு தள்ளலான்ட்டு நீர் இதுல வேற சொல்லிட்டு ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு போட்டு தள்ளிடுவோம்ல. ஆனா ஆண்டவர் பாருங்க, நேசகுமாரன்னு சொல்றாரு. ஆமா, பாசமான பிள்ளை, ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. நீங்க உடனே கேட்க கூடாது, அப்படி மோசமான கடவுளா இருக்காருப்பா, பெத்த பிள்ளைய பலி கேட்கிறாரோ ஐயோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இல்ல இல்ல இல்ல, கவனிங்க. நல்ல தேவனுடைய வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறேன். இவன் என்னைய நேசிக்கிறானா, பிள்ளைய நேசிக்கிறானா? தோத்திரம். ஆமா, இவன் என்னைய நேசிக்கிறானா, பிள்ளைய நேசிக்கிறானா? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அடச்சி பொல்லாத ஆவிய, அந்தகார பிசாச, கர்த்தர் தந்த பிள்ளைய அப்படின்னு உடனே எழுப்பி நின்று ஆவியில நிரம்பி கடிந்து கொள்ள தொடங்கி இருப்போம். நல்ல பரிசுத்தவான்களுக்கு எது தேவ சத்தம், எது பிசாசின் சத்தம்னு தெளிவா தெரியும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெளிவாய் தெரியும், இது கர்த்தருடைய சத்தம். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல, ஆண்டவர்கிட்ட விளக்கம் கேட்கல. எல்லாரும் சொல்லுங்க, கேள்வியும் கேட்கல, விளக்கமும் கேட்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேள்வியும் கேட்கல, விளக்கமும் கேட்கல. ஏன் ஆண்டவரே கேட்கல? என் பிள்ளைய தானா ஆண்டவரே கேட்கல. இப்படி தேவ மனுஷன் சொல்றார் பாருங்க. கீழ்ப்படிதல் என்பது கேள்வி கேட்பதல்ல, கீழ்ப்படிதல் என்பது விளக்கம் கேட்பதல்ல, கீழ்ப்படிதல் என்பது ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டவர்கிட்ட நின்று மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்கறது இல்ல. நிறைய பேருக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே, உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, அது நீர்தானா, அதை உறுதிப்படுத்துங்க, இதுதானான்னு உறுதிப்படுத்துங்க, கண்டிப்பா செய்யணுமான்னு உறுதிப்படுத்துங்க. நிபந்தனைகளோடு தேவனுக்கு ஒரு நாள் கீழ்ப்படியாதீங்க, நிபந்தனைகளோடு கீழ்ப்படியாதீங்க. ஆண்டவரே நீர் எனக்கு இப்படி செஞ்சா அப்படி செய்வேன்னு சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு செய்ய விரும்புறேன் ஆண்டவரே அப்படி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட போய் நிபந்தனைகளை வைக்காதீங்க, அது கீழ்ப்படிதல் அல்ல. ஸ்தோத்திரம். நிபந்தனைகளோடு கீழ்ப்படிவது கீழ்ப்படிதலே அல்ல. நம்ம பிள்ளைங்க சொல்லும், கடைக்கு போனா எனக்கு எவ்வளவு தருவீங்க, அங்க போனா எனக்கு எவ்வளவு தருவீங்க. அதுக்குள்ள ஒரு நிபந்தனை வைக்கிறது, எனக்கு ஏதாவது படி அளந்தா தான் வேலையை செய்வேன் அப்படிங்கிற ஒரு நிலம். ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன போது he just obeyed. வசனம் 3 பாருங்க, 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து
தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3 நாட்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். போகிற வழியில பிள்ளை கேட்கிறான் பாருங்க, எனக்கு இந்த ஆபிரகாம் குடும்பத்தை கண்டு அப்படி பொறாமையா இருக்குங்க. அவ்வளவு தங்கமான குடும்பம். ஸ்தோத்திரம் பாருங்களேன். ஆமா ஸ்தோத்திரம். 6வது வசனம், ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, கவனிங்க கவனிங்க கவனிங்க, விறகு கட்டை இப்ப யாரு சுமக்கிறா? ஈசாக்கு. அப்பா எப்படி போறாரு? அப்படி ஹாயா போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்தோத்திரம். இப்போ ஆலயத்துக்கு வரும்போது பாரத்தெல்லாம் யார் சுமந்துட்டு வரா? அப்பா அம்மா. அவங்க பைபிள், இவங்களுக்கு தண்ணி, அவங்களுக்கு பண்டம் எல்லாத்தையும் கூட வச்சு அப்பா அம்மா சுமந்துட்டு வரணும். இவங்க அப்படி கை வீசிட்டு வருவாங்க. நல்லா வளர்ந்துகிட்டது தான் சொல்றேன். இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கேன், என் பைபிளை தூக்கி போவீங்கன்னா நான் சர்ச்சுக்கு வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். ஸ்தோத்திரம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப தெளிவு. ஸ்தோத்திரம். இந்த காலத்து பிள்ளைங்க. ஆனா ஈசாக்கு அப்படி அல்ல. தன்னை எரிப்பதற்கான விறகு கட்டைகளை தன் மீது சுமந்து கொண்டு ஸ்தோத்திரம் மலை மீது ஏறி போகிற போது தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி 7வது வசனம், என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன். அந்த டயலாக் பாருங்க, இதோ சினிமா டயலாக் நினைச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெற்றோருடைய எப்படி பேசுறாங்கன்னு பாருங்களேன். நம்ம பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுறோம், அல்லது பிள்ளைகள் நம்ம கிட்ட எப்படி பேசுறோம். பிள்ளைகள் நம்மளை எப்படி கூப்பிடுது? சில பிள்ளைகள்லாம் அப்பா அம்மாவுக்கு பட்ட பேர் வச்சிருக்கு. அப்பா அம்மா பெத்த தாய் தகப்பன். ஸ்தோத்திரம். சில பிள்ளைகள்லாம் பேர் சொல்லி கூப்பிடுது. ஆயிலே சூடு போடணும். ஸ்தோத்திரம். பேர் சொல்லி கூப்பிடுறது. அப்புறம் ஒருமையில பேசுறது. வா போ இரு நீ, இந்த ஒருமையில பேசுறது தவறு. தாயையும் தகப்பனையும் ஒரு நாளும் ஒருமையில பேசக்கூடாது. நீ பாசத்துல பேசுறன்னு அந்த படம் போடக்கூடாது, அந்த கதைலாம் விடக்கூடாது. நான் எங்க அம்மாவை வா போன்னு தான் பேசுவது. பாசம், உன் பாசம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியும். இந்த நடிப்புல நடிக்க கூடாது. தாய் தகப்பனை, அம்மா அப்பாங்கிற அந்த பாசம் நிறைந்த அழைப்போடு நிறுத்திக் கொள்வது. ஆமீன். அந்த எல்கையோடு ஆமீன் நம்மை ஆமீன் வடிவமைத்துக் கொள்வது ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. கவனிங்க, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஆமீன். குமாரன் பிள்ளை அப்பாவை பார்த்து என் தகப்பனே, அப்பா என்ன சொல்றாரு பாருங்க. ஆமா, என் மகனே இதோ இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் பாருங்க கேள்வி கேட்கிறான், அப்பா பதில் சொல்றார். அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். எவ்வளவு ஒரு அற்புதமான குடும்பம். இப்ப மேல வந்துட்டுங்க, மேல வந்து பலிபீடத்தை கட்டி ஆயிற்று. பலிபீடத்தை கட்டின உடனே இப்போ ஈசாக்க கையங்காலையும் கட்டுறாங்க. ஈசாக்குக்கு நன்றாய் தெரியும் என்னை தாம் பலியிட போகிறார்கள் என்று. ஸ்தோத்திரம். இது நமக்கு ஒரு கதை போல இருக்கலாம், நமக்கு ஒரு கதை போல இருக்கும். ஆனா ஆபிரகாமுக்கு இந்த நிகழ்வு நடக்கும் போது என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளை மருத்துவமனையில் இருக்குமே ஆனால், ஐசியூல இருக்குமே ஆனால், நம்ம பிள்ளைக்கு ஒரு ஆபரேஷன் நடக்க போகிறது என்றால் இரவெல்லாம் நமக்கு தூக்கம் வராது, இரவெல்லாம் நமக்கு தூக்கம் வராது. ஸ்தோத்திரம். நம் தேவ சமூகத்துல ஆமென் ஹல்லேலூயா, தேவ சமூகத்துல நின்று ஜெபித்து கொண்டே இருப்போம், கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆமென் முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். கண்கள்ல கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும். நம்ம ஒருபோதும் வேற எங்க கவனத்தை வைக்க மாட்டோம். முழு நேரம் ஆண்டவரை மட்டும் பார்த்துட்டு இருப்போம். உள்ளம் பரிதபிச்சுட்டு இருக்கிறோம். உள்ளம் நமக்கு அதிகமான பரிதபிப்பு. ஆண்டவரே என்ன நடக்க போகிறது, என்ன சொல்ல போகிறாங்க மருத்துவர்கள் என்று. ஆனால் மருத்துவர்கள் கையில பிள்ளைய கொடுத்து ஒரு ஆபரேஷன் ஒப்பு கொடுத்த நமக்கே இப்படி பரிதபிப்பு இருக்குன்னா, தான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளைய கண்களுக்கு முன்பாக பலிபீடத்தில் கிடத்தி கத்தியை ஓங்கி நின்ற ஆபிரகாமுக்கு எவ்வளவு பெரிய பரிதபிப்பு இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளவு பெரிய பரிதபிப்பு. கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோருக்கு இருக்கிற பரிதபிப்புகளை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தலைமுறைகளை குறித்து உங்களுக்கு இருக்கிற பரிதபிப்பு கர்த்தருடைய கண்களுக்கு தூரமானதல்ல. பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த பாரம், வேதனை, ஏக்கம், பெருமூச்சு, கண்ணீர் கர்த்தருடைய கண்கள் கண்டிருக்கிறது. உங்கள் பரிதபிப்புக்கு பதிலான ஒரு நன்மையை தேவன் தருவார். ஹல்லேலூயா.
ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஹல்லேலூயா. கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான். கவனிங்க, கவனிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நான் இந்த வார்த்தையை எப்படி விசுவாசிக்கிறேன் தெரியுமா? ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த மலைக்கு மேலே வருவதற்கு முன்பே இந்த ஆடு அங்கு வந்திருக்க வேண்டும், சிக்கி கொண்டிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும், என் மகன் ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படுகிறவன், தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ள விரும்பாதவன். He will obey to me. அவன் நிச்சயம் நான் ஒரு நொடி தாமதித்தா கூட தன் பிள்ளையை கூட எனக்காக பலியிடவன் ஆயத்தம். ஆனால் நான் பிள்ளைகளை பலி கேட்கிறவன் அல்ல. நேசத்தை எங்கே வைத்திருக்கிறான் என்பதை மட்டும் அறிய விரும்புகிற தேவன், பாசத்தை எங்கே வைத்திருக்கிறான் என்பதை மட்டும் அறிய விரும்புகிற தேவன். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யார் மீதாவது, உங்களுக்கு நெருக்கமான யார் மீதாவது தெய்வத்தை விடவும் தாண்டி பாசத்தை நேசத்தை வைக்க வேண்டாம். பாசத்தை நேசத்தை வைக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட எப்பவும் சொல்லுங்க, you are the first love to me Lord. நீங்க தான் எனக்கு அன்பில் முதன்மையான இடம் ஆண்டவரே. உங்களை விட வேற எதையும் நான் அதிகமா நேசிக்க மாட்டேன். எல்லாம் நான் கர்த்தர் தந்த குடும்பத்தை நேசிப்பேன், மனைவி, பிள்ளைகள், ஆமென், கணவர், கர்த்தர் தந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நேசிப்பேன். but that is none of them are above you. உங்களை விட எதுவுமே மேலானதல்ல ஆண்டவரே. you are the first, you are the best. நீங்க தான் எனக்கு முதல் நேசம், நீங்க தான் எனக்கு முதல் பாசம். அல்லேலூயா. கையை உயர்த்துவர். அல்லேலூயா. பாருங்க, உங்கள் பரிதவிப்பெல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு வரும் பரிதவிப்புக்கு பதிலாக கர்த்தர் ஒரு நன்மையை கட்டளையிடுவார். இந்த வார்த்தை அங்க அப்படியே இருக்குது பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். கர்த்தர் உங்களை எதை ஆகிலும் செய்ய சொல்லுகிறாரா? தைரியமா செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. நீங்க எதையுமே இழக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. எதையுமே இழக்க மாட்டீங்க. தயவு செய்து பலிபீடத்திற்கு உங்கள் குடும்பமாய் வர முயற்சி எடுங்க. ஆராதனை பீடத்திற்கு குடும்பமாய் வர முயற்சி எடுங்க. நான் இந்த வார்த்தையை, நான் இந்த சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். ஆபிரகாம் பலமுறை தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிறார். ஆபிரகாம் பலமுறை தேவன் பேச கேட்டிருக்கிறார். ஆனால் ஈசாக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட இடம் எங்க தெரியுமா? பலிபீடத்தில் கிடத்தப்பட்டிருந்த போது, பலிபீடத்தில் கிடத்தப்பட்டிருந்த போது. இந்த வார்த்தை கேட்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சின்ன பிள்ளையா இருக்கலாம், நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன்னோடு பேச வேண்டுமா? தாய் தகப்பன் உன்னை நடத்துகிற ஆவிக்குரிய வழியிலே பயணி, ஆவிக்குரிய வழியிலே பயணி. If you want to be blessed by God, தேவனால ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? கர்த்தரால உயர்த்தப்பட விரும்புகிறாயா? உனக்கு திறமை இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், ஞானம் இருக்கலாம். Amen. You may be well equipped and you may be well educated. நீ பெரிய ஞானத்தால கல்வியில சிறந்தவனா இருக்கலாம். ஆனா ஈசாக்கே தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு கல்வியும் திறமையும் அல்ல, அர்ப்பணிப்பு தேவை, அர்ப்பணிப்பு தேவை. பலிபீடத்தில் கிடத்தப்பட்ட போது ஆபிரகாம் காதுகளில் விழுந்த அதே சத்தம், ஆமென், அதே பரலோகத்தின் சத்தம் ஈசாக்கின் செவிகளிலும் தொனித்திருக்கும். முதல் முறையாக ஈசாக்கு தேவ சத்தத்தை கேட்டது பலிபீடத்தில் கிடத்தப்பட்ட போது. பலிபீடத்தில் கிடத்தப்பட்ட போது அர்ப்பணிப்புள்ள பிள்ளைகளுக்கு தேவ சத்தம் கிடைக்கும். அர்ப்பணிப்புள்ள தேவ பிள்ளைகள் தேவ சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. உலகத்தோடு உறவாடும் போது அல்ல, பலிபீடத்தில் நம்மை கிடத்தி இருக்கிற போது, பலிபீடத்தில் நம்மை கிடத்தி இருக்கிற போது, ஹல்லேலூயா, நமக்கு தேவ சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே நடக்க போகிறதை பிரதிபலிக்கும் வண்ணமாக இந்த மோரியா மலையில இந்த காட்சி நடக்கிறதை யோசித்து பாருங்க. நாம சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியவர்கள், நாம் இரத்தம் சிந்த வேண்டியவர்கள், நாம் மரிக்க வேண்டியவர்கள். ஆனால் நமக்கு பதிலாக இயேசு சிலுவையில மரித்தார். நமக்கு பதிலாக அவர் தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்த கொடுத்தார். நமக்கு பதிலாக அவர் நம்முடைய பாவத்தை, சாபத்தை, வியாதியை, தரித்திரத்தை, பலவீனத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார்.
எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இதை விசுவாசிக்கிறீங்க? பரிதபிப்புக்கு பதிலானவைகளை கர்த்தர் தருகிறவர். ஆமென். ஆபிரகாமின் உள்ளத்தில் ஒரு பெரிய பரிதபிப்போடுதான் அந்த பலி செலுத்த நின்றிருப்பான். ஆண்டவர் என்னைக்குமே தீங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம் இப்படி சொல்ல விரும்புகிறேன். கத்திக்கும் கழுத்துக்கும் நடுவே கர்த்தருடைய சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கத்திக்கும் கழுத்துக்கும் நடுவே கர்த்தருடைய சத்தம் உண்டாயிற்று. ஒரு நொடி தாமதித்திருந்தாலும் ஆபிரகாம் செஞ்சிருப்பார். ஏன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தான் மரித்தவர்களே உயிரோடு எழுப்ப முடியுமேங்கிற பெரிய விசுவாசமா. ஹல்லேலூயா. ஆமா, என் கூட சேர்ந்து அந்த வசனத்தை திருப்பி கவனித்து பாருங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து மேலும், எபிரேயர் 11:17 இருந்து மேலும், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு இருந்ததே. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார், ஈசாக்கிடத்துல உன் சந்ததி விளங்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு திருமணமாகும், அவனுக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள், அந்த பிள்ளைகள் தான் என்னுடைய சந்ததியை இருப்பார்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆட நான் கத்திய வச்சு வெட்டி கொன்னா கூட என் பிள்ளைய கர்த்தர் உயிரோடு எழுப்ப வல்லவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப, ஸ்தோத்திரம், மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். பிள்ளை செத்து போன கர்த்தர் எழுப்புவாருங்கிற விசுவாசம். ஏன்னா அவன் பேர்ல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக ஒரு பரிதவிப்போடு இருப்பீங்கன்னா, பிள்ளைகள் மேல இப்ப கத்தி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு நீங்க சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்க பிள்ளைய குறித்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுறார். உங்க பிள்ளைய குறித்து என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? கற்பத்தில் இருக்கும்போது வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? உங்க மகன் உங்கள் மகள் இப்படி இருப்பாள் என்று ஆண்டவர் சொன்னாரா? ஏன் பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. அந்த வியாதி, அந்த சத்துருவின் திட்டம் பிள்ளைகள் மீது பலிக்க போவது இல்லை. பரிதபிக்கிற பெற்றோரை பார்த்து சொல்றாரு, உங்கள் பரிதபிப்புக்கு பதிலான ஒரு நன்மை உண்டாகி இருக்கும். பரிதபிப்புக்கு பதிலான ஒரு நன்மை உண்டாயிருக்கும். ஆமென். விட்டு கொடுக்காதீங்க. சாத்தான் கையில விட்டு கொடுக்காதீங்க. உலகத்தின் கையில விட்டு கொடுக்காதீங்க. பிள்ளைகள் முரண்டு நிற்கிற போது விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். சாத்தான் சொல்லுவான், விட்டுரு விட்டுரு விட்டுரு. நீங்க சொல்லுங்க, நான் விட மாட்டேன். நான் ஜெபத்துல பிடிப்பேன், வசனத்துல பிடிப்பேன், ஆலயத்துக்கு வருவதில் என் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார், பிள்ளைகள் நிமித்தம் உள்ள பரிதபிப்புகளை கர்த்தர் கண்டிருக்கிறார். அந்த பரிதபிப்புகளுக்கு பதிலான நன்மைகள் நமக்கு உண்டாகும்.